ஓகே, ஓகே. ம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்மிடையே ஏற்கனவே நமக்கு மிகவும் அறிமுகமான திரு ஆர். ஜம்புநாதன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை வழிநடத்த உள்ளார். அ அதனுடைய தலைப்பு வந்து நோயாளிகளுக்கு ஆலோசனைகள், அதாவது கவுன்சிலிங் ஃபார் பேஷண்ட்ஸ். அந்த அந்த சப்ஜெக்ட்ல அவரு நெறைய அனுபவம் பெற்றிருக்கிறார். சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓ! சரி, சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை வழி நடத்துபவர் நம்முடைய நண்பர் திரு ஆர். ஜம்புநாதன் அவர்கள். பெங்களூருவில் இருக்கிறார். நாம் அடிக்கடி அவரை இந்த காணொளி காட்சியின் மூலமாகவும், நாங்கள் நேரிலும் சந்தித்து அவரை பேசி பழகி இருக்கிறோம். அவர் 1970ஆம் ஆண்டு ஸ்டேட் பேங்கிலே பணியை தொடங்கி 2008ல் பணி நிறைவு பெற்றவர். மீண்டும் அவருடைய நல்ல பணிகளை கருத்தில் கொண்டு 2009, 2013ல் ஜன்தன் கணக்கு துவங்கும் பணி மற்ற பணிகளுக்காக அவர் மீண்டும் ஸ்டேட் பேங்கிலேயே பணியில் சேர்ந்திருக்கிறார். இதன் மூலம் இந்த மானியம், உதவிகள் போன்றவைகளை நேரடியாக, அதாவது டைரக்ட் டிரான்ஸ்பர் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு பல பேர் வந்து மிடில் மேன் இல்லாமல் அந்தந்த வங்கியில் உள்ள பயனாளிகளுக்கு நேரடியாக அரசின் மானியங்கள் சென்றடைவதற்கு அந்த பணியையும் அவர் பார்த்திருக்கிறார். அது இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு, சோலார் மின்சாரம் தயாரிப்பு, மூத்தோர் நலனில் நிமான்ஸுடன் தொடர்ந்து ஈடுபாடு, அடுத்தது காலாவதியான வங்கி கணக்குகளை அந்த வாரிசுதாரர்களுக்கு அதை எப்படி மீட்டு தருவது என்பது போன்ற ஆலோசனைகளை எல்லாம் செய்து வருகிறார். அவர் குடியிருக்கும் பகுதியிலே குடியிருப்போர் நலச்சங்கத்திலும் முக்கிய பணியாற்றி அந்த பகுதி மக்களுக்கும் வழிகாட்டுகிறார். இந்த மாதிரி பல்வேறு பணிகளை செய்தாலும் நம்முடைய அனுபவத்தை பொறுத்தவரையில நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம் மருத்துவ நலப்பிரிவில் தொடர்ந்து ஈடுபாடு கொண்டு அந்த மருத்துவர்கள், அங்க செவிலியர்கள், அங்க பணியாளர்கள், மற்ற அனைவருடனும் நல்ல இணக்கமாக இருந்து கொண்டு அங்கே நடைபெறக்கூடிய கருத்தரங்குகள் போன்றவற்றிலும் கூட அவர் நேரடியாக கலந்து கொண்டு விவாத கருத்தரங்களிலும் அவர் பங்கு பெற்று அவர் ஒரு முக்கிய பிரமுகராக எனக்கு தெரிந்த வரையிலே அங்க பணியாற்றி வருகிறார். எனவே அவர் இந்த பல்வேறு தலைப்பு, ஏற்கனவே வங்கி தொடர்பான தலைப்பில் அவர் பேசியிருக்கிறார் நம்மோடு. இவை தற்பொழுது உள்ள சூழ்நிலையிலே மூத்தோர்கள், குறிப்பாக நிமான்ஸ் போன்ற பெரிய மருத்துவமனைகளிலே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. யாராவது ஒருத்தர் வழிகாட்டுவதற்கு அங்கே தேவைப்படுகிறார்கள் நிறைய. காலையில் 8 மணிக்கு பதிவு செய்வதிலிருந்து அவர் மருத்துவர் எந்த அறைக்கு போக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும். அங்க 2 பிரிவு, மனநலம், நரம்பியல், 2 மிகப்பெரிய பிரிவு, பல்வேறு மருத்துவர்கள், பல்வேறு அறைகள். இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான பணியில் இருப்பதால் பலருக்கு அவர் வழிகாட்டி வருகிறார். எனவே அந்த தலைப்பை இன்றைக்கு நாம் தேர்வு செய்து அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் மற்றவர்கள் அதே மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு போனால் என்ன பிரச்சனை, அங்கே எப்படி வழிகாட்ட வேண்டும் என்ற மற்ற நம்முடைய பங்கேற்ற இன்றைய கூட்டத்திலே பங்கேற்பவர்களுக்கும் கூட அது உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், நமக்கு என்ன என்று இல்லாமல் நமக்கு தெரிந்த அளவிலே நம்மை அணுகுபவர்களிடத்திலே அவர்களுக்கு நல்ல முறையிலே வழிகாட்டினால், அவர் குணமடைந்தால் அவருக்கு நாம் செய்த சிறு ஒரு உதவியாக இருக்கும். மன நிறைவு நமக்கும் ஏற்படும், நம்மிடம் வழிகாட்டு பெற்றவர்களுக்கும் மன நிறைவு ஏற்படும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இந்த நிமான்ஸ் பெங்களூரு மூத்தோர் நலப்பிரிவில் டாக்டர் பி.டி. சிவகுமார், டாக்டர் விஜய் மற்றும் பல்வேறு பட்டய படிப்புகள், அதாவது டாக்டரேட் படிப்புகள், இதற்கெல்லாம் வந்து அங்கே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மூத்தோர் நலனில் சிறந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து வேறு இடங்களுக்கு பணி செய்யும் பொழுது இந்த பயிற்சி அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த வகையிலே நாம் அறிந்த வகையிலே நான் என்னுடைய அறிமுக உரையை தெரிவித்துக் கொண்டு திரு ஜம்புநாதன் அவர்களை வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடைசியில் ஒரு 10-15 நிமிடம் நம்மளுக்கு யாராவது நமக்கு சந்தேகம் இருந்தால் அல்லது ஆலோசனை இருந்தால் அவரிடம் நேரடியாக கேள்வி கேட்டு அவருடைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு
கலந்து கொண்ட மூத்தோர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும், அதே போல நிமான்ஸ் மருத்துவமனை மருத்துவ பல்கலைக்கழக மூத்தோர் நல பிரிவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மிக்க நன்றி சார். நீங்க சொல்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை, தெரிவிச்சுக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மாணவர். அதனால எனக்கு இன்னைக்கு ரொம்ப நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால பேச வரல. தயவு செஞ்சு அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. நானும் உங்களில் ஒருவன். சரி, எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு சார் வந்து இல்லை நீங்க பேசுங்களேன் சார் அப்படின்னு சொன்னாரு. அப்கோர்ஸ் சரி சார் நான் பேசுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதனால பேசுறேனே தவிர உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் எனக்கும் தெரியும். எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் நீங்களும் என்ன இன்ஃபேக்ட் என்னை விட இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க இந்த கூட்டத்தில் இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. நானும் தேர்ந்து மாறிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது சமாச்சாரம், நான் இந்த டாபிக்ல முன்னாடி போறதுக்கு முன்னாடி 1-2 வார்த்தைகள் நான் பேசுறதுக்கு விருப்பப்படுறேன். ஒண்ணு வந்து இந்த நிம்ஹான்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிச்சது இல்லை. நிம்ஹான்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட மகாராஜா ஆஃப் மைசூர் ஒரு 1875-76 மகாராஜா ஆஃப் மைசூர் ஆரம்பிச்சது இது. ஆனா அந்த காலத்துல அதுக்கு பேரு மென்டல் அசைலம்னு பேரு. நீங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம கீழ்பாக், நம்ம தமிழ்நாட்டுல வந்து கீழ்பாக்ல வந்து ஒரு காலேஜ் இருக்கு. அதுக்கு வந்து காலேஜ் ஆஃப் மென்டல் சயின்சஸ் தான் அதுக்கு பேரு. இப்பதான் மாத்திருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அந்த காலத்துல அதுக்கு வந்து காலேஜ் ஆஃப் மென்டல் சயின்சஸ் தான் பேரு. அந்த காலேஜ் ஆஃப் மென்டல் சயின்சஸ்ல அதே மாதிரி இவங்களும் வந்து இவங்க மென்டல் சயின்சஸ் இருக்காம மென்டல் அசைலம்னு ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை வந்து அப்புறமா என்ன ஆச்சுன்னா அது வந்து இப்போ இந்த இன்னைக்கு வந்து ஃபேமஸா இருக்க மைசூர் பேங்க் பில்டிங் ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் முதல்ல இந்த மென்டல் அசைலம் இருந்தது. மகாராஜா ஆஃப் மைசூர் ஆரம்பிச்சது. இப்ப இருக்க நிம்ஹான்ஸ் இப்ப இருக்க இடமும் மகாராஜா ஆஃப் மைசூர் கொடுத்த இடம் தான். அந்த இடத்துல அவங்க வந்து கொண்டு வந்து ஒரு 1947 இந்த சுதந்திரம் அடைஞ்ச சமயத்துல வந்து இந்த இடத்துக்கு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் மாத்தி அதை வந்து இப்போ கவர்மெண்டோட கண்ட்ரோல்லே கீழே கொண்டு வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் அங்க கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட். நம்பர் 1. நம்பர் 2, இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம மூத்தவர்கள்லாம் இந்த மாதிரி வாரத்துல ஒரு தரம் கட்டாயமா ஒரு 4 மணி நேரம் 5 மணி வரைக்கும் எல்லாருடையும் ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த நிம்ஹான்ஸ்ல வந்து ஜெரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். நிம்ஹான்ஸ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 20 டிபார்ட்மெண்ட்ல வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இந்த அவுட்ரீச்சிங் ஏஜென்சிகள் வேலை செய்யவே இல்லை. அவுட்ரீச்சிங் அவங்க அங்க வரவங்களுக்கு அவங்கள ஜோடிச்சுக்கிறாங்க, அங்க இன்பேஷன்ஸ் பாத்துக்கிறாங்க தவிர அங்க வராம வெளியில இருந்துட்டு அவங்க மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உதவிகளை இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று தான் செய்யறது, வேற எந்த டிபார்ட்மெண்ட் செய்யல. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஜெரியாட்ரிக் யூனிட் ஆஃப் மென்டல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அதுல இன்ஃபேக்ட் முக்கியமா வந்து டாக்டர் பி.டி. சிவகுமார் அவங்களோட குரூப் இருக்காங்க, டாக்டர் விஜயகுமார் அண்ட் தேர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் செய்யறாங்க. இப்போ இவங்களுக்கு உண்மையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வாலண்டியர் வராங்களே, இவங்களுக்கு எல்லாம் டியூட்டி ஹவர்ஸ்ங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணிக்கு முடிஞ்சிடும். நம்ம மீட்டிங்கே 4 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம 4 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சு 5-5:15 வரைக்கும் மீட்டிங் போச்சுன்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் அவங்க இருந்துட்டு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தாப்புல நாளைக்கு காத்தால 8 மணிக்கு வரணும். ஸோ இது ஃபுல்லா அவங்க வந்து அவுட் ஆஃப் அவங்க வாலண்டரி இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க செய்யறாங்க தவிர வேற ஒன்றும் அவங்களுக்கு இதனால அவங்க வேற எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கு நம்ம வந்து எப்பவுமே நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். வி ஹாவ் டு பி, நம்ம சிவகுமார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும், விஜயகுமார் சாருக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை அங்க ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும், ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா வரவங்க அத்தனை பேருக்கும் நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் எனக்கு முதல்ல இதை பத்தி பேசணும்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு வந்து எனக்கு சார் கொடுத்திருந்த டாபிக் வந்து மருத்துவ ஆலோசனைகள். சார் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் சார். இது அடிஷனல் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி சார்.
பிரசன்டேஷன் சரியா தெரியுதா சார்? நல்லா தெரியும். நல்லா தெரியுதுங்களா? ஓகே. சோ இன்னைக்கு எனக்கு சார் சொல்லியிருந்த டாபிக் வந்து, முதல்ல தயவு செஞ்சு மன்னிச்சுக்கீங்க, ரொம்ப தூய தமிழ்ல என்னால பேச முடியல. இல்ல நீங்க மிக்சடா பேசுங்களா? அதான், அதனால டெய்லி நம்ம யூஸ் பண்ற தமிழ்ல தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு அதுக்காக கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. ஒண்ணு, சரி, மூத்த நபர்களுக்கான நோய் மேலாண்மையில் மருத்துவ ஆலோசனை. சார் ஒரு ஒரு நோய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது முதல்ல 2-3 பாயிண்ட் வருது சார் இதுல. மூத்த நபர்கள், இந்த மூத்த நபர்கள்ங்கிறது நம்மளுடைய டெஃபினேஷன் படி, ஆல் இண்டியா நம்ம ஆல் இண்டியா டெஃபினேஷன் படி 60 வயதுக்கு மேலானவர், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூத்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த மூத்த நபர்களுக்கு கட்டாயமா ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஒரு விதமான ஒரு வியாதிங்கிறது இருக்கு சார். அது நோய்ங்கிறது. அந்த நோயை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு விதமா நம்ம சரி பண்ணிக்கலாம், எந்தெந்த விதமா நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கறது பாக்குறது தான் சார் இன்னைக்கு டாபிக்கோட இதுவே ஐடியா. சோ ஆகையினால் அதுல நம்ம போறோம் சார். போச்சு ஓகே. சோ அதுல நம்ம போச்சு. அதுல ஆரோக்கியம் மற்றும் மரியாதையை ஊக்குவித்தல். ஆரோக்கியத்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது ஒண்ணு சார். ரெண்டாவது சமாச்சாரம், அதே சமயத்துல நம்மளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால நம்மளுக்கு யாரும் மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த மரியாதையும் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஆகையினால் இது ரெண்டுத்தையும் கலந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பேசலாம் சார் முதல்ல. அதுக்கப்புறம் நிமான்ஸை பொறுத்த மட்டும் எப்படி நிமான்ஸுக்கு உள்ள போனீங்கன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி என்னென்ன விதமான இது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன பண்ணினா கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி அடுத்தது பேசலாம் சார். ஓகேங்களா? சரி, மருத்துவ ஆலோசனை என்ன? சோ எனக்கு ஒரு நோய் ஒண்ணு இருக்கு சார். அந்த நோயை வந்து நான் 2-3 விதமா நிர்வகிக்கலாம். நிர்வகிக்கிறதே வந்து நான் மத்தவங்கள்ட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி நிர்வகிக்கலாம், 10 பேர்ட்ட சொல்லி நிர்வகிக்கலாம். அது இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு மருத்துவரை போய் அணுகி அவரோட ஆலோசனை பெறுவதற்கு அதுதான் தனிப்பட்ட ஆதரவு சார். இந்த சமயத்துல வந்து உடல்ல உபாதைகள் இருக்கு, அதே சமயத்துல உணர்ச்சிகளும் இருக்கு. வலி இருக்குது, அழ வேண்டியிருக்குது, டிப்ரெஷன் வருது, அந்த மாதிரி உடல்ல நிறைய உணர்ச்சிகள் இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை முறையில நமக்கு கவனம் இருக்கா? ஏன்னா நம்ம எவ்வளவோ விதமான தொழில் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இங்க வரவங்க யாரும் சாதாரண ஆளுங்க இல்ல, எல்லாம் முக்கியமான அரசாங்க அலுவலகத்துல வேலைப்பட்ட அரசாங்க அலுவலகத்திலயோ இல்ல ஒரு தனியார் அலுவலகத்திலயோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துட்டு வந்தவங்க. ஆகையினால் அந்த சமயத்துல அந்த பொறுப்பை வகிக்கும் சமயத்துல எல்லா விதமான உணர்ச்சிகளும் நமக்கு வருது. அதனால சில உடல்ல உபாதைகள் ஏற்படுகின்றன. சரி, மருத்துவ சந்தர்ப்பங்கிறது எதுக்காக பண்ணணும்? நமக்கு டெய்லி நம்ம லைஃப் நடத்தணும் இல்லையா? டெய்லி நம்ம வந்து உடம்பு சரியா இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல பாயிண்டே கிடையாது. அதனால மருத்துவ சந்தர்ப்பங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு இன்னைக்கு எப்படி சார் வாழ்க்கையை நடத்துறது, இதுக்கு என்ன நீங்க சப்போர்ட் கொடுக்க போறீங்க, இருக்கிற என்னுடைய வியாதியை கியூர் பண்ணி நான் எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கறத பாக்கிறதுக்காக அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பாலமாக இருக்க வேண்டும் மருத்துவம். ஏன்னா அங்க போய் மறுபடியும் சண்டை போட்டு வந்தோம்னு வச்சுங்க, நமக்கு காரியம் ஆகாது. ஆகையினால் அந்த மருத்துவமனையில நிறைய இடத்துல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற கூட்டமும் அங்க இருக்கிற மத்த இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கும், சில சமயத்துல கோபமும் வரும். இருந்தாலும் நமக்கு வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவைங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அந்த சமயத்துல நம்மளுடைய கோபதாபங்களை கொஞ்சம் அடக்கிக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தது, ஏன் மூத்தவர்கள் வந்து இதை சரி சார் இந்த மாதிரி வியாதிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதை ஏன் மூத்தவர்கள் அதிகமா தேடுகின்றார்கள்? இது வந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் ஒண்ணு இருக்கு சார். இப்போ நம்ம வீட்லயே ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தை அடத்தான் தெரியும், அதுக்கு கை வலிக்குதா கால் வலிக்குதான் சொல்ல தெரியாது. அந்த மாதிரியான ஒரு குழந்தை இருக்குன்னு அதை எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அதை டாக்டர்கிட்ட போய் காமிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூண்டு போவாங்க.
அதே சமயத்துல நம்ம வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு உபாதை வந்ததுன்னா கொஞ்சம் இருங்களேன், என்ன அவசரம், கொஞ்சம் நம்ம கை வைத்தியமா கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். இந்த ஒரு வாரம் நம்ம வந்து கை வைத்தியமா செஞ்சு பார்த்துட்டு இதுல நமக்கு சரியாக போகலைன்னா அடுத்தாப்புல டாக்டர்கிட்ட போகலாம். இப்ப என்ன டாக்டர்கிட்ட போய் அவசியம், ஏன்னா டாக்டர்கிட்ட போனா கூட்டமா இருக்கும், எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, ஏன்னா நம்மளால தனியா நிறைய பேரால போக முடியல. நிறைய போக முடியாத போது நம்ம இது போகணும், இன்னைக்கே போக வேண்டாம், கொஞ்சம் மெல்லா போகலாம் அப்படிங்கிறான ஒரு சலிப்பு ஏற்படுறது. ஆனா இது நமக்கு வந்து மூத்தவர்களுக்கு இல்ல, நம்ம இமீடியட்டா டாக்டரை பார்த்து விடணும், அவர் மருத்துவரை அணுகி நமக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு இமீடியட்டா அதுக்கு உண்டான தீர்வை நம்ம போடணும், மருந்தை சாப்பிடணும், மாத்திரையை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, தொடர்ச்சியான நோய்களினால் அபாயம் அதிகமாக வருகிறது. இந்த அபாயம் அதிகமாக வந்ததுன்னா சார் என்ன ஒரு கஷ்டம்னா, அதாவது என்னைக்கு இருந்தாலும் சார் ஆதிசங்கரர் சொல்லுவாரு, பிறந்த அன்னைக்கே வாழ்க்கையில ஒரே ஒரு சமாச்சாரம் தான் நிச்சயம், அந்த பிறந்தவர் இறக்க போறாருங்கிறது தான் நிச்சயம். அதை தவிர உலகத்துல வேற எதுவுமே அனித்தியம் தான், வேற எதுவுமே நிச்சயம் கிடையாது. இருந்தாலும் அதுல பெரிய சஸ்பென்ஸ் என்னன்னா, என்னைக்கு இந்த மரணம் ஏற்பட போகிறது, எப்படி ஏற்பட போகிறது, இது ரெண்டு தான் பெரிய சஸ்பென்ஸ். இந்த சஸ்பென்ஸ்ல வந்து நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். ஆகையினால நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் ஒண்ணு வந்துடுச்சுன்னா ரொம்ப நிறைய கஷ்டப்படுவோம். இன்னொன்னு மூணாவது சம்பந்தம் டக்குன்னு உயிர் போயிட்டாலும் கஷ்டம் இல்லை. போகாம வந்து நிறைய வீட்டோட வந்து படுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் நம்மால் ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டுமா, லைஃப் நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு பயம் வேற நமக்குள்ள வருதுனால நம்மளை இன்னும் ஜாஸ்தி திட்டுவாங்க. ஆகையினால் அதனாலதான் நம்ம வந்து உண்மையிட்ட இதை வந்து மூத்தவர்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு டாக்டரை பார்த்துட வேண்டியது, மருத்துவரை பார்த்து மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து சார், மருத்துவம் மற்றும் வாழ்க்கை முறை கண்காணிப்பு தேவை. ஏன்னா இந்த நம்ம சாப்பிட்ற மருந்து சரியா இருக்கா, நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா இருக்கா, இதெல்லாம் ரொம்ப நார்மல் தானா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 60 வயசு ஆயிடுச்சுன்னா கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிறது நியாயமா, நார்மலா அப்படிங்கிறது ஒரு டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு மாத்திரம் வரல, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் வருதுதான். ஆகையினால் இதுக்கு வந்து கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிட்டா சரியா போயிடும், புற மருந்து போட்டு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிடலாம், புற ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இது பண்ணிக்கிறோம். மூணாவது வந்து ரொம்ப நிறைய பேர் இன்னைக்கு தனிமையில வேற இருக்காங்க சார். அது என்ன ஆகுதுன்னா, 2 பார்ட்னர்ஸ்ல ஒரு பார்ட்னர் இருக்காங்க, ஒரு பார்ட்னர் இல்ல. இந்த பார்ட்னர் இல்லாத ஒரு சோகம்ங்கிறது இருக்கே பெரிய சோகம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி மேல்ஸ் மாத்திரம் இருந்துட்டு இவங்க இல்லைன்னா அது வந்து விடோயர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விடோயர் சிண்ட்ரோம்ல ஒரு பெரிய ஆச்சரியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஆஃப் விடோயர்ஸ் வித்தின் 1 year ஆஃப் தி டெத் ஆஃப் தி ஸ்பௌஸ் தே ஆர் ஆல்சோ டைங். இதுக்கு என்ன மேஜர் காரணம் என்ன சொல்றாங்கன்னா விடோயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால அவங்களால அந்த ஐயோ நமக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வந்து நமக்கு ஏதாவது வந்துட போகுது, அதனால நமக்கு ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு ஒரு மனசோர்வு வருது. அதை வந்து எதிர்கொள்றதுக்கு உணர்ச்சியும் ஆதரவும் தேவை. இந்த உணர்ச்சியும் ஆதரவும் இந்த மருந்து கட்டாயமா கொடுக்கும். ஆகையினால்தான் மூத்தவர்கள் இதை அதிகமாக தேடுகிறார்கள். அடுத்தது, நம்ம மூத்தவர்கள்ட்ட பொதுவான நோய்கள்லாம் என்னென்ன நோய்கள்லாம் இருக்கு. ஒண்ணு வந்து உயர் இரத்த அழுத்தம், பிபி வந்து நார்மலா பிபி இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப 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 குறைச்சல் சார். எல்லாருக்கும் ரொம்ப ஹை பிபி வந்து ஒன்னா ஹையா இருக்கு, இல்லைன்னா குறைச்சலா இருக்கு. இது ஒரு சாதாரண நோய். கிட்டத்தட்ட இந்த நோய் வந்து ஒரு 40 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள வந்துடுது. முக்கியமாக ரொம்ப ஹை ப்ரெஷர் ஜாப்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஈஸியா இந்த பிபி வந்துடுது ஒண்ணு. அடுத்தது நீரிழிவு. இந்தியா தான் வந்து இந்த டயபெட்டிஸுக்கு கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீரிழிவு நோய்ங்கிறது நீங்க ரொம்ப காமனா போயிடுச்சு. மூணாவது சமாச்சாரம், முக்கியமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா லேடிஸுக்கு சார் மூட்டு வலி வருது, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வருது. ஆகையினால் நடக்க முடியல, என்ன முன்ன மாதிரி நம்மளால வேலைகள்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறது, வாக்கிங் கூட போக முடியல சார், மூட்டு வலி ரொம்ப பாடுபடுத்துறது. அடுத்தது இதய நோய். இது எல்லாமே இல்லாம இருந்தாங்க. இந்த உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு 2 இருந்தாலே போதும். அதுல 2ல 1 இருந்தா கூட போதும், ஆட்டோமேட்டிக்கா அழையா விருந்தாலையா இதய நோய் வந்துடுது. இந்த இதய நோயில நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் உங்களுக்கு தெரியல. இதை தவிர எலும்பு ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி உண்டு. அது எப்போ வருதுன்னா,
நம்மளுடைய எலும்புகள்லாம் வந்து ஓரளவுக்கு தேய்மானம் அடைஞ்சிடுறது. இந்த தேய்மானம் அடைஞ்சதுனாலேயே எலும்பு தேய்மானத்தால என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா, நம்மளால நாம் எப்படி நடக்க வேணுமோ அப்படி நம்மளால நடக்க முடியல. நம்ம அறியாமலே நம்ம கீழே விழுந்துடுறோம். இந்த கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிக்கஸ்ட் ரிஸ்க். ஃபால் தான் இன்னைக்கு பிக்கஸ்ட் ரிஸ்க் ஆஃப் இது அப்படிங்கிறாங்க. ஆகையினால் அந்த கீழே விழாம நம்ம பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா வந்து ஆஸ்டியோபரோசிஸ் வராம இருக்கணும். பஸ் ஆஸ்டியோபரோசிஸ் ஒரு கட்டாயமா ஏற்படக்கூடிய நோயாவே இருக்குது. ஆகையினால் அதை எப்படி தடுக்கலாம்? அது டாக்டர் அதுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு டாக்டரை கேட்டுட்டு ஏதாவது முன்னுக்கு வரலாம், எது பண்ண முடியுமா அப்படிங்கறத பாக்குறது நமக்கு ஒரு ரொம்ப அவசியமான இருக்கு. இதெல்லாம் முக்கியமான பொதுவான நோய்கள் இவங்களுக்கு. இதை தவிர இதை நம்ம இத்தனை நாள் வந்து பேசுறதெல்லாம் இதை பத்தி தான் பேசணும், உடலை பத்தி தான் பேசணும். அடுத்தது மனமும் இருக்கு. மன ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றும் மன ஆரோக்கியத்துல தொடர்பான நோய்கள்லாம் இருக்கு. மன அழுத்தம், டிப்ரெஷன், சோர்வு, தென் தாழ்வு உணர்வு. நம்மளை பத்தி நம்ம வந்து நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு அது கிடையாது, எனக்கு இது கிடையாது, மத்தவங்களோட கம்பேர் பண்ணா நான் ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கே வந்துடுது. அடுத்தது இதெல்லாம் வராம இருக்கணும்னா மனநலன் ரொம்ப முக்கியமா நம்ம பாதுகாக்கணும். மனநலனை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான சமாச்சாரம் உடல் நலம். உடல் நலம் நன்றாக இருந்தால் 95% மனநலம் நன்றாகவே இருக்கும். ஒரு 5% தான் மனநலன். மனநலன் கெட்டு போறதுக்கே காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து உடல் நலத்துல சரியான கவனம் செலுத்தாததுதான் மனநலத்துக்கு கெட்டு போனதுக்கே காரணம் அப்படிங்கிறாங்க. ஆகையினால் மனநலன் நம்ம மனநலன் நம்ம கட்டாயமா பார்க்கணும். ஆச்சுங்களா? தென் இது வந்து இதுக்கு எல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, எப்படி எந்தெந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் மனநலனுக்கு? ஒண்ணு வந்து ஆலோசனை, மனநலத்துக்கு ஆலோசனைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமா ஆலோசனை பண்ணலாம். ஆலோசனை பண்ணாம அவங்க தென் குழு சிகிச்சைங்கிறது ஒரு குரூப் ட்ரீட்மெண்ட். நீங்க வந்து இந்த ஒரு குரூப்போட சேருங்க. அப்போ டெமென்ஷியா சென்டர்ஸ்லாம் நிறைய சென்டர்ஸே இருக்கு. நிறைய அது டே கேர் சென்டர்ஸ் மாதிரி இருக்கு. அங்க போய் நான் அந்த மாதிரி இருக்க ஒரு ஜனங்களோடய பழகி ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த டெமென்ஷியாவோட இருந்தும் கூட அதோட எஃபெக்ட் இல்லாம இருக்க முடியும். ஆகையினால் இந்த ஆலோசனை குழு சிகிச்சை இவங்கெல்லாம் ஒரு ஆதரவு குழுவும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் மூலமாகவும் நம்ம வந்து இந்த உடல் நலத்தை பாதுகாக்க முடியும். ஆகைதான் நம்ம வந்து மனநலங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான தேவை. இந்த மனநலத்தை நம்ம விடவே முடியாது. ஒரே ஒரு வருஷம் சார். ஸோ மனநலம் அடுத்தது பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் இருக்கு சார். இது வந்து நம்ம பார்த்துட்டோம், நமக்கு என்னென்னலாம் வியாதின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. சரி, இந்த புரிஞ்சு போன சமயத்துல மருத்துவருடன் எப்படி தொடர்பு கொள்வது? இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு சார். இந்த சிச்சுவேஷன்ல மருத்துவருக்கு நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது மருத்துவரை போய் பார்க்கறச்சு. ஸோ மருத்துவரோட நம்மளோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு ஒரு மருந்துகளை கொடுக்க முடியும். ஆகையினால மருத்துவரை போய் நம்ம எப்படி சொல்றது, எப்படி தொடர்பு கொள்வதுன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கோ அதை ஒரு பேப்பர்ல ஒரு டைரியில எழுதி வைங்க அப்படிங்கிறாங்க. அறிகுறிகள் மற்றும் கேள்விகளை எழுதி வைக்கவும். என்ன கேள்வி இருக்கு, நமக்கு என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் அவர்கிட்ட போன உடனே அதையே கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா அங்க போன சமயத்துல நமக்கு ஞாபகம் வராம போகும். என்ன கேட்கணும்னு நினைச்சோமோ அதை கேட்கறதுக்கு மறந்து போயிடுவோம். ஆகையினால் தயவு செய்து அதை வந்து அந்த என்ன அறிகுறிகளோ அதை எழுதி வச்சுங்க. என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கேள்வியை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, நீங்க மருத்துவரை சந்திக்க போகும்போது உங்க குடும்ப உறுப்பினரை ஒருத்தரையே அழைத்து செல்லவும். ஏன்னா இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் உங்களால் அழைச்சிட்டு போக முடியாது. உண்மையில கருணை உள்ளவர்கள், உங்க நலனில் அக்கறை உள்ளவர்கள், அவங்கள யாராவது முடிந்த வரைக்கும் கூட கூட்டிட்டு போங்க. அவங்க நல்லது. எப்பவுமே அவங்களும் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. தென் நீங்க அவங்க டாக்டர் கொடுக்குறாங்க இல்லையா, பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்பாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எப்படி நீங்க நடத்தணும், எப்படி என்னென்னலாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுகாதார குறிப்பு ஒன்று கொடுப்பாங்க.
அதை வந்து கொஞ்சம் கட்டாயமா பராமரிக்குங்க. கேட்டா சார் அது எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிளட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சார் அவசரத்துக்கு அது கிடைக்க மாட்டேங்குது சார். ஸோ மறுபடியும் இன்னொரு எடுக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு பிளட் ரிப்போர்ட், ஒரு சுகாதார ரிப்போர்ட்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அதுக்கு வேலிடிட்டி உண்டு. இந்த ஹார்ட் ரிலேட்டட் கண்டிஷனை தவிர மற்ற எல்லா இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு தடவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆகையினால சுகாதார குறிப்பேடு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தயவு செஞ்சு பராமரிச்சு நமக்கு எப்போ தேவையோ அப்ப உடனே எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நாடு டாக்டரை போய் பார்த்துட்டீங்க, மருத்துவரை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பாதுகாப்பான மருந்து நடைமுறைகள்ல என்னென்ன செய்யணும்? முதல்ல பாத்தீங்கன்னா மருத்துவர் கூறிய மருந்துகளை பின்பற்றுதல். இது நிறைய இடத்துல நடக்கவே மாட்டேங்குது சார். நான் இப்போ அட்டன் பண்ண மீட்டிங்லயும் சரி, நான் பர்சனவங்களோட நிறைய பேரும் சொன்னேன், சார் அந்த டாக்டர் இந்த மருந்தெல்லாம் கொடுத்தாரு, நான் சாப்பிடுறத நிறுத்திட்டேன். நானா நிறுத்திட்டேன். எஸ்பெஷலி நிமான்ஸ் வரவங்களை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சார் இந்த மருந்தெல்லாம் ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் எல்லாம் சரியா போச்சு. சரியா போன உடனே நான் மருத்துவர்லாம் யாருமே கன்சல்ட் பண்ணல சார், நானா அந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டேன். பாருங்க 6 மாசம் வச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி திருப்பி அதே ப்ராப்ளத்துக்கு வந்துடுச்சு அப்படின்பாங்க. ஆகையினால் சில மருந்துகள் வந்து நம் லைஃப் இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து பொறுத்துக்கணும். நம்ம சாப்பாடு மாதிரி மருந்து செலுத்தமே ஆயிடுறது. ஆகையினால சில விதமான மருந்துகள் மருத்துவர் எப்படி கூறியிருக்காரோ அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட வேண்டும். மாத்திரையை வந்து இன்னொன்னு எப்படி வச்சுட்டா சௌரியமா இருக்கும், இதை பத்தி நிறைய நம்ம போன வாரம் கூட டிஸ்கஸ் பண்ணோம், போன மீட்டிங்ல கூட. அதுக்குன்னு இப்போ வந்து மாத்திரை பொட்டிகள்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு மாத்திரை பாக்ஸ்ல வந்து ஒரு 5 மாத்திரை 6 மாத்திரை. ஏன்னா ஒரு வேலைக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா அந்த சீனியர்ஸ் மினிமம் 4 மாத்திரை சாப்பிட்றதாக சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப நார்மல் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் வியாதிகள் இருக்கு. எல்லா வியாதியும் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மருந்துனால இன்னொரு மருந்துக்கு ஒரு கெடுதல் வருது, இன்னொரு கெடுதல் அதையும் காப்பாத்தி நம்ம அடுத்த வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகையினால் இந்த மருத்துவ மாத்திரைகளை வந்து வேளாவணிக்கு சாப்பிடுறதுங்கிறது ஒண்ணு முக்கியம். அதை வந்து சரியான முறையில வச்சுட்டு இருந்தா பாதி வெல்பிகன் நீ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளிச்சிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லாவே நடக்கும். தென் மருத்துவர்கள் அதிக அறுவரை இல்லாமல் மருந்துகளை கலக்க வேண்டாம். இன்னும் 3வது சமாச்சாரம் சரி, ரொம்ப அடிக்கடி நடக்குது. நானும் இந்த மருந்து ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், இதை கொஞ்சம் நிறுத்தணும்னு பாக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கிட்டத்தட்ட என்ன மாதிரியே ப்ராப்ளம் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இப்ப இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டாரா, அவர் ஏதோ ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்றாரா இல்லைன்னா ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றாரா, அதுல வந்து அவருக்கு நிறைய கியூர் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு சார். அதனால நானும் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அந்த மருந்தையும் சாப்பிட போறேன், இல்லைன்னா இந்த மருந்தை நிறுத்திட்டு அதை சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி மாறுறாங்க. நீங்க வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் ஃபாலோ பண்றதோ இல்லைன்னா ஹோமியோபதிக் ஃபாலோ பண்றதோ எந்த விதமான தவறும் இல்லை. முதல்ல வந்து நீங்களா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொள்ளாதீர்கள். அது ரொம்ப கெடுதல். இந்த செல்ஃப் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு கேன்சர்ல வந்து ஒரு 30% ஆஃப் த கேன்சருக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா செல்ஃப் பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்களாம் வந்து அப்படியே கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி கேட்டு பாத்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ் பண்ண வந்து இதுல கித்வாய் கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருக்காரு. அவர்கிட்ட நாங்க இதை பத்தி நிறைய பேருக்கோம், நான் கித்வாய்க்கு போட்டு உண்டு இந்த கன்சல்டாக. அப்போ இந்த கவுன்சிலிங் போது முக்கியமா வர ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க கொஞ்சம் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுவோம் சார் அப்படின்னு. அந்த மருந்துகள் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மருந்துகள் மேல தப்பு இல்லை, அந்த மருந்தோட இந்த மருந்து நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சில சமயத்துல வந்து லெட் பாய்சன்ங்கிறது ஒன்று வந்துடுறது, இல்லைன்னா அதிகமான அளவு அயன் சேர்ந்துடுறது, இதெல்லாம் கெடுதல். ஆகையினால எந்த மருந்துகளையும் தயவு செஞ்சு ஒரு டாக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணிச்சு அந்த டாக்டரே ஃபாலோ பண்ணுங்க. அந்த டாக்டரை கேட்காம இன்னொரு டாக்டர்கிட்ட போகாதீங்க தயவு செஞ்சு. அண்ணன் உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் கட்டாயமா ஏற்பாடு பண்ணிக்கங்க. 2வது சமாச்சாரம். 3வது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறிப்புகள். இந்த டாக்டர் நம்ம அடிக்கடி இந்த ஹெல்த்தி ஏஜிங் சீரீஸ்ல என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, எப்பவுமே சமநிலை உணவு. இந்த உணவுகள் நம்ம சாப்பிடுறது உணவுங்கிறது ஒரு எப்பவுமே அதுல வந்து நார்ச்சத்து இருக்கணும், மற்ற சத்துக்கள்லாம் இருக்கணும். டேஸ்டுக்காக நம்ம உடம்பு சாப்பிடுவோம், டேஸ்டுக்காக மாத்திரம் உணவு சாப்பிடல, நம்மளுடைய உடலை பராமரிப்பதற்காகவும் உணவு சாப்பிடுகிறோம். ஆகையினால் சமநிலை உணவுங்கிறது அதிகம் கட்டாயமான தேவை. பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு
ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ்டு டயட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து வேணுங்கிற அளவுக்கு எல்லா விதமான சத்துக்களும் அதுல இருக்கும். அந்த சமநிலை உணவு தேவை. ரெண்டாவது சமாச்சாரம், அதிகமான நார்ச்சத்து இருக்கிற உணவும் தேவை. மூணாவது வந்து குறைந்த உப்பு, சர்க்கரை இதையெல்லாம் இருக்கக்கூடாது. சர்க்கரையை கட்டாயமா குறைக்கணும், உப்பாச கட்டாயமா குறைக்கணும். ஸோ ஆகையினால் அதுவும் வந்து நமக்கு அந்த ஒரு ஆரோக்கிய முறை வாழ்க்கை குறிப்புல இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். 3 சமாச்சாரம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நல்ல வந்து சாப்பாடு வந்து சரியா இருக்கணும், சமநிலையா இருக்கணும். அந்தந்த வேலை குறிப்பிட்ட வேலையில சாப்பிட வேண்டும். கட்டாயமாக நம்மளோட உப்பையும் சர்க்கரையும் குறைச்சிக்கணும். ரெண்டாவது வந்து லகுவான உடற்பயிற்சி. அது வந்து நடப்பயிற்சியாக இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், நீட்டிப்பு பயிற்சிகளாகவும் இருக்கலாம், தட் இஸ் எக்ஸசைசஸாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து எது வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனா ஒண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. யோகா செஞ்சாலும் நடைப்பயிற்சி தேவை அப்படிங்கிறாங்க. உடற்பயிற்சிங்கிறது ரெண்டு செஞ்சாலும் தேவை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பாடியை தான் நம்ம இது பண்றோம். யோகால முக்கியமா நம்ம வந்து நம்மளுடைய திங்கிங், நம்மளோட மைண்ட், இதைதான் நம்ம யோகால கண்ட்ரோல் பண்றோமோ ரேதர் தேன் தி பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு நடைப்பயிற்சி தேவை, இன்னொன்னு வந்து எக்ஸசைசஸ் தேவை. தென் மூன்றாவது சமாச்சாரம் எல்லாருமே அதை விட்டுட்டோம் நம்ம, தூக்கம். இன்னைக்கு வந்து தூக்கம் ரொம்ப என்னைக்கு ரொம்ப எல்லாரும் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய சமாச்சாரம் உலகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தூக்கம் தான். இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நம்மளுடைய 40 வயசுல இருந்து இந்த தூக்கத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம அப்பவே தூக்கத்தை விட்டுட்டோம். இந்த தூக்கம் ஒன்றும் அவசியமே இல்லைப்பா, தூங்கி கெடுக்க கூடாது. தூங்கி கெடாம நம்ம வந்து நம்ம தூக்கத்தை நம்ம இது பண்ணிக்கலாம். வேற எல்லாத்தையும் விட்டுருவோம், தூக்கத்தை மட்டும் குறைச்சிப்போம். ராத்திரி 12 மணி வரைக்கும் செல்போனு இல்லைன்னா டிவி வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். தென் நீர்மம்ங்கிறது என்னன்னா அந்த வாட்டர் இன்டேக். இந்த வாட்டர் இன்டேக்ங்கிறது அதுல நிறைய விதமான இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ சாதாரணமா வந்து ஒரு சாதாரண நார்மல் உடம்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 35 ml per kilogram ஆஃப் யுவர் வெயிட் அப்படிங்கிறாங்க. ஒரு கிராம் 80 கிராம் ஒருத்தர் 80 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா 2.40 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் டே வாட்டருங்கிற பாகல குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எந்த கண்டிஷன்ல அவருக்கு கிட்னியில சரியா ஃபங்க்ஷன் பண்ணுது, வேற எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, அவங்க வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செஞ்சு உங்களோட மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு அவர் என்ன அளவுக்கு தண்ணி சாப்பிடலாம் சொல்றாரோ அந்த தண்ணியை மாத்திரம் எக்ஸிட் பண்ணாதீங்க, அதுக்கு குறைச்சலாவும் சாப்பிடாதீங்க. தண்ணீரும் தூக்கமும் எவ்வளவு நம்மளுடைய உணவு எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தூக்கம் கெட்டு போச்சுன்னா கட்டாயமா கொஞ்ச நாள்ல மனசு கெட்டு போயிடும். அண்ட் இன்னொன்னு வந்து கெட்டு போயிடுது அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்கன்னா, கிரானிக் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா ஒரே விதமான கண்டிஷன் ஒரு 3 மாசம் அப்படியே இருக்கணும். அதே மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா கிரானிக்கா போயிட்டு இருக்கோம். கட்டாயமா நம்ம டாக்டர்கிட்ட பார்த்து இது செய்யணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஒரு நாளைக்கு அப்படி இருக்கு சார், ஒரு நாளைக்கு மாறி இருக்கு, ஒரு நாளைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சாதாரணமா. பட் இருந்தாலும் அடுத்த முறை நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போகும்போது சார் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கலாம். அவசரப்பட்டுட்டு போக வேண்டியது இல்லை. பட் தயவு செஞ்சு தூக்கத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது எல்லாருமே நம்ம சீனியர் முக்கியமா தூக்கம். சாப்பாடு கூட இல்லாம இருந்து போயிடலாம், ஆனா தூக்கம் இல்லாமல் இருக்காதீர்கள். அது வந்து மனசோர்வு, உடல் சோர்வு, எல்லா விதமான சோர்வையும் கொடுத்துரும். அடுத்தது சரி சார், இந்த இப்போ நம்ம ஒவ்வொரு சமயம் நம்மளால வந்து டாக்டரை போய் பார்க்கவே முடியல சார், ரொம்ப கூட்டமா இருக்குது, அதனால அவரும் பிஸியா இருக்காரு, நம்ம வீட்டுல இருக்கணும் அவங்களால கூட்டிட்டு போக முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் காணொலி ஆலோசனைகள் இருக்கு. இதுல மூலமா நம்ம டிவி மூலமா நம்மளுடைய எல்லாருக்கும் நீங்க வந்து செல்போன் யூஸ் பண்றதுக்கு தெரியுது. செல்போன் மூலமா அவங்களை காணொலியில் அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி இருக்கு சார், எல்லாருமே டிஜிட்டல் கன்சல்டேஷன்ஸ் அலோவ் பண்றாங்க. ஸோ பேசி ஃபர்ஸ்ட் லெவல்ல பேசலாம். பேசிட்டு தேவைப்பட்டதுன்னா அவங்க வந்து வீடியோல வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோல வந்துட்டு இந்த இதுல பார்க்கணும் பாருங்க, வீடியோல வந்துட்டு டாக்டர்கிட்ட என்ன ப்ராப்ளம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க இருந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் நடக்கும். தென் அடுத்தாப்புல இருக்கிறது இப்ப நிறைய வந்து சுகாதார செயலிகள் ஆப்னு சொல்றோம் பாத்தீங்களா, நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இப்போ சுகாதாரமா இருக்கிறதுக்கு, அந்த நம்மளோட சுகாதாரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன விதமான ஆப்ஸ் ஒண்ணு அதை பத்தி தனியா ஒரு மீட்டிங்கே போடலாம், அந்த அளவுக்கு ஆப்ஸ் இருக்கு.
அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம சாப்பிட வேண்டியதை நம்ம கரெக்டா அந்தந்த வேலைக்கு சாப்பிடுறதுக்கு நினைவூட்டலுக்காக ரிமைண்டர் ஆப்ஸ், அதுவும் நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பண்றது. தென் அதையும் நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு நல்லது ஏற்படும். தென் தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு குறிப்புகள், இதுக்கு ரொம்ப இது சார். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் சொல்றேன் சார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பில்லு எழுதி வச்சிடணும் சார். தப்பு அந்த வந்து பில்லு எழுதுனதுனால ஏதாவது கெட்டு போயிடுவோம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் தயவு செஞ்சு. பில் எழுதிட்டு அதான் தனி உரிமை. நீங்க அவங்களுடைய இது உங்களோட இதெல்லாம் என்னென்ன இருக்கு, சொத்துக்கள் என்னென்ன இருக்கு, அசைவு சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், உங்களோட உரிமை உள்ளது என்னென்னலாம் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த இது பண்ணிருக்க மாட்டீங்க, டாக்குமெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்களோட நகையை வாங்கி வச்சிருக்கலாம், ஏதாவது இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் தனியா எழுதி ஒரு பாதுகாப்பு குறிப்பா எழுதி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு எந்த விதமான ஒரு சார் நமக்கு ஒருத்தர் வந்து இதுவா உடல் ரீதியில சாகணுங்கிற அவசியமே இல்லை, இறக்கணுங்கிற அவசியமே இல்லை. உடல் ரீதியில அவரால் ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்காரு, அவரால் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுங்களேன், அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஆகையினால இந்த பாதுகாப்பு குறிப்புகள் தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கடைசியா இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு வந்துட்டோம் சார். சோ நீங்க இப்ப பார்த்ததுல நம்ம வந்து மேஜரா என்ன பார்த்தோம்னா, முக்கியமா வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து நம்மளோட உடலை பராமரிப்பதுங்கிறது நம்மளுடைய முதல் வேலை சார். அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, தி பாடி இஸ் தி பியூட்டிஃபுல் கிஃப்ட் அண்ட் தி பெஸ்ட் கிஃப்ட் பை காட் டு த மேன்கைண்ட். அந்த நம்மளோட ஒரே ஒரு சமாச்சாரம் நம்மளோட கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது எதுங்கன்னா நம்ம பாடி தான். இந்த பாடியை பராமரிக்க வேண்டியது கட்டாயமா அது நம்மளோட கடமை சார். அந்த கடமையை பராமரிப்பதுல தவறணும்னா அதனால நமக்கும் ப்ராப்ளம் வரும், ஆகையினால் மற்றவர்களுக்கும் ப்ராப்ளம் வரும். அதனால இந்த பராமரிப்பதற்கு முக்கியமான 3 தேவைகள். ஒண்ணு வந்து சமநிலை உணவு. நீங்க ஒரு ஹெல்த்தி டயட்டிங், ஹெல்த்தி ஏஜிங், ஒரு சமநிலை உணவு, சமநிலையா வந்து ஒரு எக்ஸசைசஸ், சரியான தூக்கம், நல்ல தண்ணீர், அப்பப்போ எப்பப்போ தேவையோ அப்பப்போ டாக்டரை பாக்குறது, இல்லைன்னா தேவையே இல்லாட்டா கூட 6 மாசத்துக்குள்ள 1 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ஹெல்த் செக் பண்ணிக்கிறது, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது. இதெல்லாம் தான் சார் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இது. இது சரியா இருந்துச்சுன்னா கட்டாயமா உங்களோட நேரமும் நல்லா யூஸ் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு செலவழிக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் சார். ஸோ ஆகையினால் இன்னும் ஒரே ஒரு இது, இந்த இந்த படத்துல வந்து இதுதான் சார் திருப்பி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் பண்ணலாம், எதெல்லாம் கரெக்டா இருக்கலாம், எதெல்லாம் பிபி எப்படி இருக்கணும், இவங்களை அப்பப்போ எப்போ ஓடுமோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். நீங்க என்னென்ன விதமான டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எழுதி வச்சிருக்கணும். அந்த டாக்டர்கிட்ட என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஸை வாங்கி அதுக்கு இது பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்திட்டோம்னா நம்மளால் நான் ரொம்ப நல்லா வாழலாம் சார். நம்மளால யாருக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது சார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருக்கமோ இல்லையோ, நம்மளால இன்னொருத்தருக்கு கஷ்டம் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லாம இருப்பாங்க சார். சோ இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கேன் சார். இதை பொறுத்து மட்டும் சரி. நிமான்ஸ் பொறுத்து மட்டும் சார், நிமான்ஸ் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சார். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் சார், ஒரு நிமிஷம். மிக தெளிவாக இதுவரையில அவர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களுடைய தொடர்ச்சியாக ஏதாவது அவர் சொன்னதுல ஏதாவது நமக்கு ஃபர்தரா கிளாரிபிகேஷன் மாதிரி இருந்ததுன்னா நாம அவரோட கலந்து பேசலாம். 1 2 அவர் சொன்னார். இப்ப என்னுடைய அனுபவத்துல இந்த மருந்து சீட்டு இல்லாம போய் சில மாத்திரைகளை இப்ப மெடிக்கல் ஸ்டோர்ல கொடுக்கறது இல்லை. அது போயிட்டு குறிப்பா தூக்க மாத்திரை இந்த மாதிரி இதெல்லாம் வரும் பொழுது மருத்துவருடைய சீட்டு வேணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. இது தெரியாமலே நான் ஏற்கனவே போன மாசம் வாங்கியிருக்கேன், 2வது மாசம் வாங்கியிருக்கேன், இது தொடர்ந்து உங்க கடையில தான் வாங்குறேன்னு ஆர்கியூ பண்ணாங்க. ஒரு கடையில நாங்க போய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது. அதனால வந்து இந்த மருந்து சீட்டை வந்து நம்ம ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு டாக்டரை பார்க்கும் பொழுது ரினியூவலா எழுதிக்கணும். என்னென்ன மாத்திரைகள் சாப்பிடுறோன்றதை நம்ம கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதை எதை ரிவைஸ் பண்றாரு, எது வேணாங்கிறாரு, எதை கூடுதலா கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த மருந்து சீட்டு வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணி புது சீட்டு வாங்கிட்டு போனாக்க மருந்து கடையில நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது ஒண்ணு. அவர் சொன்னதுல இந்த
ஹெல்த் ரெக்கார்டு நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறது இல்ல நம்மளால. நானே ஒரு பையன்கிட்ட எல்லாம் கேட்டா எல்லாம் எழுதிக்கப்பா அப்படின்றோம். அவங்க வேலை பளு இருக்கிறதால அவங்களுக்கு நம்ம சொல்றது இல்ல. ஆனா டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னா ஆரம்பத்துல இருந்து கேக்குறான் ஹிஸ்டரிய. என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்க இதுவரையிலும் எடுத்திருக்கிறீங்க, என்ன மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப மாத்திரை எடுத்துட்டு போகாம போறதில்ல, சீட்டையும் எடுத்துட்டு போறதில்ல. நமக்கு நினைவு இருக்குல்ல என்ன மாத்திரை சாப்பிடுறோம். அப்ப இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மாத்திரையை எடுத்துட்டு போயிட்டோம்னா அவர்கிட்ட காமிச்சிட்டு இதை தவிர வேற ஏதாவது புதுசா இருந்தா அவர் எழுதி கொடுப்பாரு, இல்லைன்னா இதே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நமக்கு கூட ஒருத்தர் போகணும்னு சொன்னார் அவரு. கூட போறதுக்கு வந்து உறவினர்கள் இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா நண்பர்கள் யாராவது கூச்சப்படாம. சில பேர் என்ன பண்றாங்க, இவரை கூட்டிட்டு போனாக்க சங்கடப்படுவாரா, இல்ல அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுமான்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் துணைக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வர்ற வரையிலும் அவர் கூட ஒரு வண்டியில போறோம்னு வச்சுங்களேன், ஒரு கால் டாக்ஸில போறோம். 2 பேரும் போய் போனா அவர் தான் டாக்டர் கிட்ட போறாரு, நாம வெளியில உட்காந்துட்டு போறோம். அவர் முடிஞ்ச உடனே மருந்து கடையில போய் மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட போறோம். இதுல வந்து அவருடைய ரகசியங்களையோ மற்ற நோய் பிரச்சனைகளையோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விரும்புறதும் இல்லை நம்ம. இதனால வந்து உறவினர்கள் இல்லாதவர்கள், பிள்ளைகள் இல்லாதவர்கள், வெளிநாடு வெளி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரையாவது ஒரு நண்பர்களை, நமக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்களை எடுத்துட்டு கூட்டிட்டு போனா நமக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர் கடைசியா உயிர்ல செட்டில்மெண்ட் பத்தி பேசினாரு, அதெல்லாம் எழுதுறோம். இப்ப கடன் கொடுத்தத மட்டும் நீங்க எழுதி பிரயோஜனம் இல்லை. நீங்க யார் யார்கிட்ட கடன் வாங்கினன்றதையும் நீங்க எழுதி வைக்கணும். நிறைய பேர் இதை எழுதுறது இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர், இப்ப ஆறுமுகத்துக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. ஒரு நண்பர் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. அவருக்கு வந்து வாரிசே இல்ல. ஒய்ஃப் முன்னாலேயே போயிட்டாங்கன்னா வேற விதமா போயிட்டாங்க. அவர் தனியா இருக்காரு. அவருடைய தம்பி தான் எல்லாத்துக்கும் வாரிசுன்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாரு. இப்ப போய் என்ன சொல்றாங்க, 5 லட்சம் ரூபாய் எங்க அண்ணன் உங்ககிட்ட கொடுத்தாரு, அதை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான், இந்த மாதிரி உங்க அண்ணனை வர சொல்ல அவர்கிட்டயே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இறந்து போனது. அதுக்கு ஆறுமுகம் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப நல்லா சொன்னாரு. உங்க அண்ணன் உயிரோட இருக்கும் பொழுது நான் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தான்னா இது கூட நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா யாருகிட்ட நம்ம தெரியாம கடன் வாங்கணுமோ அந்த கடன் வாங்கினவன்ட்டே நான் கொடுத்துட்டேன்னா ஃபைல் க்ளோஸ் ஆயிடுது இல்லையா? இப்ப வந்து என்ன சொல்றான், ஒரு காசு 2 காசு இல்ல. இதெல்லாம் சீரியஸா தமாஷா சொல்லல, சீரியஸா சொல்றேன். இந்த 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுத்திருக்கிறான். இறந்து போன உடனே அவன் கொடுக்க முடியாதுன்ற மனோபாவத்துக்கு வந்துட்டான். ஆனா இது எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க கடன் கொடுத்ததையே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யார் யார்கிட்ட கடன் வாங்குனீங்க, கைமாத்தா வாங்குனீங்க, அதை கொஞ்சம் ஹானஸ்டா எழுதி வச்சீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது பிள்ளைகள் வந்து சொத்துக்கு ஆசைப்படுறாங்க, வீடுக்கு ஆசைப்படுறான், பணத்துக்கு ஆசைப்படுறான். நம்ம பட்ட கடனுக்கு அவன் தானே பதில் சொல்லணும், நம்ம வாரிசுதாரர்கள் தானே பதில் சொல்லணும். அந்த ஹானஸ்டியும் இருக்கணும் நம்ம. இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லிடணும். இப்ப ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 5000 10,000 சர்வசாதாரணமா கடன் கொடுக்குறாங்க. மருத்துவ செலவுக்கு கையில பேங்க்ல எடுக்க முடியல, ஏடிஎம் ஒர்க் பண்ணல, இது மாதிரி பல்வேறு காரணங்களுக்கு டக்குன்னு ஒரு 5000 எடுத்து கொடுக்குறாங்க. அந்த 5000ன்றது நமக்கு கொடுத்தவனுக்கு சின்ன தொகை, வாங்கினவனுக்கு பெரிய தொகை அந்த சந்தர்ப்பத்துல கொடுத்துருக்கான். அதனால வந்து அதெல்லாம் வந்து நீங்க குறிச்சு வச்சாதான் நாம வந்து பின்னால விமர்சனத்துக்கு ஆளாகாம இருக்கலாம். இது என்னுடைய கருத்து. நேரம் அதிகம் ஆயிடுச்சு. எனவே ஒவ்வொருத்தரும் இனிமே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, அதுல வந்து யாராவது சுருக்கமா கேளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. ஐயா வணக்கங்க. தங்கபாண்டியன் தருமபுரியிலிருந்து பேசுறேங்க. பேசுங்க. தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்கின ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து சான்றோர்களுக்கும் பணிவான வணக்கம். நான் முதியோர்கள் வந்து இந்த டீ காபி சாப்பிட்றது, அப்புறம் பால் அப்பப்போ சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 5 தரம் 6 தரம் சாப்பிட்றது, அப்புறம் நான்வெஜ் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இதனாலும் உடல் நலம் பாதிக்கப்படுதுங்க. இதுல எப்படி நாம கண்ட்ரோலா இருக்கணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கறத ஐயா சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க.
சார் இது சொல்றதுக்கு சரியானவர் வந்து உங்களுடைய மருத்துவர் தான் சார். நீங்க எந்த மருத்துவத்தை போறீங்களோ, நான் என்ன இந்த மருத்துவர்லாம் என்ன சொல்றாங்கன்னா சார், கட்டாயமா ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர் இருந்தா கூட தேவலாம். கட்டாயமா உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் ஒன்று வச்சுக்கோங்க. அவங்க இல்ல எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் கூட எனக்கு கிடைக்கல சார், ஆயுர்வேதா படிச்ச டாக்டர் தான் கிடைக்கிறேன்னா அவங்க கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து இந்த டெய்லி தினப்படி நடைமுறைகள்ல நான் என்னென்னலாம் சாப்பிடலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா கட்டாம சொல்லி தருவாங்க சார். அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறதுதான் பெஸ்ட் சார். அடுத்தது கேள்வி பதில் சுருக்கமா இருக்குமா? நேரம் இல்லைன்றதால. உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னேன். நீங்க ஒரு வேளை உணவுக்கும் அடுத்த வேளை உணவுக்கும் இடையில எதையும் சாப்பிடக்கூடாதுன்றதுதான் ஒரு இயற்கையான நியதி. ஏன்னா டைஜஷன் சிஸ்டம் வேலை செய்யும் போது ஸ்நாக்ஸு, காஃபி, டீ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஆரோக்கியம்ன்றது ஜென்ரலா காலைல டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுல இடையில எதுவும் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுல இடையில எதுவும் சாப்பிடக்கூடாது. இது ஆரோக்கியத்தை அனுசரிச்சு மனசும் உடம்பும் ஏத்துக்கிட்டாக்க பிரச்சனை இல்லை. காஃபி, டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரம் சாப்பிடுறது இதெல்லாம் ஆரோக்கியத்தை கெடுக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அது நம்ம சண்முகம் சார், இதுல என்னன்னா ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள்லாம் 10 மணில இருந்து 6 மணி வரையில அந்த வேலை நாட்கள்ல பனி காலங்கள்ல அதிகமா டீ, காஃபி சாப்பிட்டு பழகிட்டாங்க. அது அதனுடைய இல்ல அதனுடைய நண்பர்கள் சேர்க்கை இருக்குல்ல. இப்ப அவர் ஆசிரியர் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு முனைவர் நண்பர்களை சந்திக்கும் போகும்பொழுதெல்லாம் ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு காஃபி சாப்பிடுங்க, நம்மள இன்டியூஸ் பண்றாங்க. வீட்டுல சாப்பிடறதா இருந்தா காஃபி டீக்கு பதிலா சுக்கு கஷாயம், இஞ்சி கஷாயத்தை குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். காஃபி டீ பழக்கம் உள்ளவங்க வீட்டுல காஃபி டீயை நிறுத்திட்டு அந்த நேரத்துல சுக்கு கஷாயம் அல்லது இஞ்சி கஷாயம்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. அது அவங்க உடம்பை பொறுத்து சுகர் சேர்த்துக்கிறது சேர்த்துக்காம இருக்கிறதுலாம் இருக்கு. கூடுமானவர்களும் பனவெல்லத்தை யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். காஃபி டீக்கு பதிலாக இந்த சுக்கு கஷாயம், மல்லி காஃபி, இஞ்சி காஃபின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று உடம்பு ஒத்துக்கிறவங்க லெமன் சால்ட்டு ஜூஸாக போட்டு சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும், தொந்தரவு கொடுக்காது. காஃபி டீ கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். நன்றி சார். அடுத்தது யாரா பேசுங்க சார். சாய்ராம். சொல்லுங்க சாய்ராம். சார் அவர் சார் சொன்னது ஒரு வகையில சரினா கூட ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, காஃபி டீ சாப்பிட்றது நீங்க நிறுத்திட்டாக்க நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என் பிரதர் என்ன பண்ணாரு, இப்போ இஸ் நோ மோர். அவர் அப்ப என்ன பண்ணாரு, இந்த வருஷத்துல இனிமேல் டீ காஃபியா சாப்பிட்றதுல இருந்து டீ காஃபி சாப்பிடாம விட்டுட்டாரு. ஒரு 15 நாள் சாப்பிடவே இல்லை, உடம்பு கெட்டு போச்சு. அப்புறம் டாக்டர் கிட்ட போனாரு. நல்லதான், நீங்க உடம்பு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு, என்ன சமாச்சாரம்னு கேட்டாரு. அவரு ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து இனிமேல் காஃபி டீ சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க. நான் 15 நாளாக காஃபி டீ விட்டுட்டேன்னாரா. அதான் வந்து ஆபத்து. நீங்கள் பண்ணிட்டு தப்பு. எந்த ஹேபிட்டையும் இமீடியட்டாக விடக்கூடாது. அதை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக விடணுமே தவிர தப்புன்னு விடக்கூடாது. அதே போல் சிகரெட் குடிக்கிறது அப்படிதான், பட்டுன்னு விட்டுறக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 குடிக்கிறவன் 5, 2, 3, 2, 1 அப்படி நினைக்கிறேன். ஒரே நினைக்கிறேன் அது ஹெல்த்தை பாதிக்கும்னு அவர் சொன்னார் டாக்டர். அதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், வேற ஒன்றும். நன்றி சார், நன்றி. வேற யார்? கோபால் பேசுறேன். கோபால் பெங்களூர். சார் ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த டாக்டரை பார்த்து ரெனிவல் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? நான் வந்து டயாபெட்டிஸ்க்கு போயிட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட. ஒன்ஸ் இன் 2 months போவேன். அதே மாதிரி அது சேம் டேப்லெட்ஸ் அதே தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பட் நம்ம ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் வந்து இதே நல்லா இருக்கு, இதே கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. போய் அதே பிரிஸ்கிரிப்ஷன் தான், அதையே எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறோம். அதுதான் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணலாங்கிறது என்னுடைய இது. நன்றி. நாங்க போற டாக்டர் என்னன்னா அந்த மாத்திரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எழுதி சீட்ல கொடுக்குறாரு. அதனால அதை எழுதி ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஃப்ரெஷ்ஷா இன்னொரு அவங்க லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்தா நல்லதுன்றதா ஆலோசனை. அதான் நான் 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்ஸ் இன் 2 months அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா எழுதி கொடுக்குறாங்க. நன்றிங்க. யார் சார் பேசுறது? சார் ராமகிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம். பேசுங்க சார். ராமகிருஷ்ண ரெட்டி பேசுங்க.
ராமகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நீங்க சொன்னது மைக் அன்மியூட் பண்ணுங்க சார். சார் நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ராமகிருஷ்ண ரெட்டி சார். சார் அன்மியூட் பண்ணிட்டேன். பண்ணுங்க. சார் நீங்க சொன்னது வாட்டர் குடிக்கணும், அப்புறம் தூங்கணும், நல்லா தூங்கணும்னு சொன்னீங்க. தூங்குறதுக்கு சில பேர் டியூட்டிஸ் இருக்கும், நைட் டியூட்டி 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அவங்க தூக்கம் எப்படி சார்? அவர் நல்ல கேள்வி சார். தூங்க முடியாது. ஆமா, அருமையான கேள்வி சார். அந்த மாதிரியான நைட் டியூட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கம்ப்ளீட்டா நைட் டியூட்டியே கிடையாது சார். அவங்களுக்கு டே டியூட்டியும் வருது, நைட் டியூட்டியும் வரும், மாறி மாறி தான் வரும். ஒண்ணு. ரெண்டாவது சமாச்சாரம் சார், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மாதிரி டியூட்டியை உங்களால அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்றது நல்லது சார். மூணாவது, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு சார், நீங்க எந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களோ அவங்கள கேட்டுக்கிறது நல்லது. அவங்க அதுக்கு ஏதாவது மாத்து சொல்லுவாங்க. அதனால அவர் கேக்குறது பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறாங்க. நைட் டியூட்டி இருக்கிறவங்க எல்லாம் காலையில லேட்டா எழுந்திருப்பாங்க, 9 மணில தூங்கிட்டு அந்த காலையில தூங்கிட்டு அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப நைட் வாட்ச்மேன் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் பேங்க், ஏடிஎம், பெரிய பங்களாக்கள், அபார்ட்மெண்ட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல உள்ளவங்க தான் ரீஎம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க பகல்ல தான் தூங்குறோம், வேற வழி இல்ல. அதுக்கு நான் என்ன சொல்றேன் சார், அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்கிறத அவங்க அந்த நீங்க சொல்லிருந்தீங்க நைட் டியூட்டிங்கிறது. இப்ப எங்க அப்பார்ட்மெண்ட்லயும் அப்படிதான் சார். அதாவது சேஞ்ச் பண்ணி தான் சார் கொடுக்குறோம். மாசத்துல 1 வாரம் தான் நைட் டியூட்டி வரும், 2 வாரம் வந்து டே டியூட்டி தான் வரும். அது மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த 1 வாரம் நைட் டியூட்டில இந்த மாதிரி இருக்குங்கிற கண்டிஷனும் உங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கல, அவர் அதுக்கு ஏதாவது மருத்துவம் சொல்லுவார் சார். கட்டாயமா கேளுங்க சார், தயவு செஞ்சு கேளுங்க. இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை, நான் இல்லைன்னு சொல்லல. இது வாழ்க்கை பிரச்சனை, நிதர்சனமான பிரச்சனை. அதனால கேட்டு பாருங்க, கட்டாயமா பதில் சொல்லுவாங்க சார். வேலை செய்யற ஷிஃப்ட் முறையில இப்பெல்லாம் 12 மணி வரையில சொல்றாங்க. அந்த மாதிரி ஷிஃப்ட் எல்லாம் வந்து இப்ப 8 மணின்றத மெல்ல மெல்ல மறைச்சி 12 மணி வரையிலும் வேலை வாங்குறாங்க இப்ப நைட். அதெல்லாம் வெளியில பேச முடியாது இப்ப நம்ம. அந்த அளவுக்கு தொழிலாளர் ரொம்ப கேவலமான முறையில சார். எல்லாரோட நிலைமையும் இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கு. இப்போ நான் வந்து பேங்க்ல வேலை செஞ்சேன் சார். ஒரு நாளைக்கு கூட அதனால 12 மணி நேரம் வேலை செய்யாம வீட்டுக்கு வந்த முடியாது சார். ஆமா, அந்த மாதிரிதான் அதேதான். ஐடில இருக்கிறவங்களுக்கும் அதேதான், அதே கேஸ் தான் சார். ஆமா, 6 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு தான் வராங்க. 12 மணி நேரம் ஐடில ஒர்க் பண்றாங்க. ஜர்னி 2 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கு. அது வேற பெரிய கஷ்டம் சார். ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது. படித்தவங்க அதிகமா இருக்கு, வேலை கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கிற கிடைச்ச வேலையை அவன் எத்தனை மணி நேரம்னாலும் செய்யறான். அதனால அவனுக்கு வாழ்வாதாரம், அவனுக்கு வயிற்று ஜீவனம் இல்ல, வாழ்வாதாரம் அவசியம் சார், அவசியமான சமாச்சாரம். ஆமா. நெக்ஸ்ட் யாருங்க பேசுங்க சார்? வணக்கம் சார். சார் சார் அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தாங்க சார். சாரு ரொம்ப நன்றிங்க சார். இது வந்துங்க, அதாவது மருந்து மாத்திரை எல்லாம் டாக்டருங்க கொடுத்தாலும் நம்ம உடம்புக்கு சாப்பிடும் போது அதனுடைய சைடு எஃபெக்ட், அதாவது நம்மளுடைய உடம்புல அதனாலயா இல்ல வேற ஏதோ சம் ரீசனுக்கு ஏதோ சேரல அப்படின்னா உடனே அதை நம்ம நிறுத்திட்டு மீண்டும் டாக்டர்கிட்ட போய் கேட்டா அதனுடைய இதை வந்து நம்ம மாற்றி தருவாங்க. அதனுடைய இது எஃபெக்ட் குறையும். அது மாதிரி நிறைய கேஸில், ஏன்னா நம்ம உடம்புக்கு சேராமல் போயிடுது, ஒன்றா பவர் அதிகமாக இருக்குது, இல்லை வேறு எஃபெக்ட் வருது. அதனால் அதை வந்து 1 நாள் 2 நாள் சாப்பிட்டோன்னே ஒரு இது சேஞ்சு தெரிஞ்சதுன்னா நம்ம உடனே மீண்டும் அதே டாக்டர்கிட்ட போய் காமிச்சு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதனுடைய விளைவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நல்லாயிடும். அது மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு இதில் பார்த்த ரிலேஷன் இதில், அதனால அதே டாக்டர்கிட்ட போய் காமிச்சு சரி பண்ணிட்டாங்க. அதனால அதை தான் சொல்லலான்ட்டு. நன்றிமா, அது உண்மைமா, கரெக்ட். எப்பவுமே அந்த ரியாக்ஷன், ட்ரக் ரியாக்ஷன் இருந்ததுன்னா எந்த டாக்டர் கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட திருப்பி இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க கட்டாயமா மாத்தி கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுமா. நன்றிமா, நல்ல பாயிண்ட். இதுல ஒரு அதாவது அவசரத்துக்கு வந்து நீங்க எல்லாமே அந்த ஸ்பெஷலிஸ்டே தேடிட்டு இருக்க கூடாது.
யாராவது கிடைச்ச ஒரு ஜமுனாத் சொன்னார்ல, எம்பிபிஎஸ் ஒருத்தரை பாருங்க. ஏன்னா ஒருத்தர் டாக்டர்ன்றவர் வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து உடனடியா ஒரு அருகில் இருக்கிறவங்களை போயிட்டு பார்த்துட்டு அவங்கள்ட்ட நிவாரணம் வாங்கிக்கிறது தான் நல்லதை ஒழிஞ்சு, நான் அங்கதான் போவேன், இங்கதான் போவேன், நான் அவர்கிட்ட தான் நான் போனாதான் எனக்கு மனம் திருப்தி அடையுது அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். எது நியரஸ்ட் பாயிண்ட்ல ஒரு அவசரம் இருக்கும் பொழுது அவர்கிட்ட உடனே போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு அவங்க சொல்றாங்க, உடனடியா சைடு எஃபெக்ட் வருது, வாந்தி வருது, டயோரியா வருது, இந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள்லாம் வருது. அப்படி வரும் பொழுது அருகில் இருக்கிறவங்கள உடனே பார்த்துட்டு ஒரு முதல் உதவி சிகிச்சை பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போகணும். எந்த குப்பல் இல்லாத இடத்துல போனா கொஞ்சம் நல்லா கவனமா பாக்குறாங்க, கொஞ்சம் அதிக நேரமா பாக்குறாங்க. பெரிய ஆளுங்க கிட்ட போயிட்டு 500 ரூபாய் கொடுத்தா கூட 2 நிமிஷம் கூட பாக்குறது இல்ல, போயிட்டு உடனடியா வெளியில வந்துடுறோம் நம்ம. ஆனா நீங்க பிகினர் பாருங்க, இப்போ இருக்கிறவங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் பேசுவாங்க, குறைகள் எல்லாம் நல்லா கேட்பாங்க. நாம குறைகளை அவசரம் சொல்லலாம். இந்த நாளைக்கு பெரிய டாக்டரா வருவாங்க. அது அந்த நம்பிக்கையில வந்து நம்ம கூட்டம் இருக்கு, நம்மளால காத்திருக்க முடியல, கூட இருக்கிறவங்களால உட்கார முடியல அப்படிங்கும் பொழுது நம்ம வீடு அருகில் இருக்கிறவங்கள ஒருத்தர் 2 பேர் போன் நம்பரை வச்சுக்கிட்டு அவங்ககிட்டயும் போய் பழகி வச்சுக்கிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு அது பயன்படும்ன்றது என்னுடைய ஆலோசனை. உண்மைதான் சார், உண்மைதான், அதுதான் நல்லது. மரியாதை வந்து அவர் சொன்ன மரியாதையா நடத்தணும்னு வேர்ல்டு இந்த அபியூஸ் எல்டர்ஸ் அபியூஸ் டேன்னு ஒண்ணு கொண்டாடினாங்க இப்பதான் 2-3 நாளைக்கு முன்னால. அந்த மாதிரி மரியாதையை நாம் பெற வேண்டும் என்றால் நாமும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மரியாதை இலவசமாக வராது. நம்ம வச்சதான் சட்டம், நம்ம பேசுறதான் பேச்சு அப்படின்னு இருந்தோம்னு சொன்னா இன்னொருத்தர் எதிர் தரப்புல இருக்கவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க. எங்க போனோம் கோபத்தாலதான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சம்பாதிக்கிறோம். பொறுமை இல்லை. 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி போட்டா அதை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஹிந்துல வந்தது. ஒரு தகப்பனார் வந்து தன்னுடைய மகனை எப்படி நடத்தினார் அப்படிங்கிறது வந்து கோபத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாரு. இப்ப அவர் குடும்பம் எல்லாமே அவங்க அனுபவிக்க கூடாத தண்டனைகளை அனுபவிக்க போறாங்க. அதனால நம்ம மூத்தவர்கள் வந்து சொல்றது எளிது, இருந்தாலும் சொல்றோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாவும் சொல்லிய வண்ணம் செயல்னு கோபம் தலை வந்துடுது. அதை வந்து நம்ம எவ்வளவு தூரம் மூத்தவர்கள் கட்டுப்பாடா நம்ம இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள்கிட்டையும் பேர பிள்ளைகள்கிட்டையும் நம்ம பார்ட்னர்கிட்ட கூட நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த அளவுக்கு இந்த சிறப்பா திரு ஜமுனாதன் அவர்கள் மிகவும் குறுகிய காலத்துல அவரு நிறைய தயாரிச்சு அவரு, ஏன்னா நிறைய அனுபவம் உள்ளவர், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து மிக மிக சிறப்பாக இந்த நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை வழி நடத்தினார். அவருக்கு நம்முடைய குழுவின் சார்பாகவும் அதே போல நம்ம நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழக மூத்தோர் நலப்பிரிவு மருத்துவர் PT சிவகுமார் மற்றும் அவருடன் பணியாற்றுகிற அந்த யூனிட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு இதில் இந்த படிக்கிறவங்க அங்கே வர்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வர்றாங்க. அவங்க தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. மானிட்டரிங் இதை நடத்துறதுக்கே அவங்க தான் முக்கியமான காரணம். அடுத்தடுத்து ஒரு அவங்க ஃபெலோஷிப் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அடுத்து புதுசாக வருவாங்க, அவங்க ட்ரைனிங் எடுக்கணும். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கிலீஷு, கன்னடம், இப்போ நம்ம தமிழ் வந்து நமக்கு நாமே திட்டத்தில் நாமளே நடத்திட்டு இருக்கிறோம். அந்த முறையில் யாராவது பேசுறதுக்கு நீங்க விரும்பினாலும் சொல்லுங்க, அல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மருத்துவர்களோ அல்ல நண்பர்களோ புலவர்களோ சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியும். இதுவரையில் கலந்து கொண்ட மூத்தவர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொல்றது பிரியப்படுறேன் சார். இந்த தமிழ் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் சார், சிறப்பா நடத்துறதுக்கு. ஏன்னா நீங்க எனக்கு தெரியும் இந்த தமிழ் நிகழ்ச்சியில ஆரம்பத்துல வந்து 15 பேர் கூட வரமாட்டாங்க, 10 பேர் கூட வரமாட்டாங்க. அந்த சமயத்துல கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு வாரம் இந்த தமிழ் நிகழ்ச்சியை நடத்தியே தீரணும் அப்படின்ட்டு நடத்தி அதுக்கு வந்து ஒரு அனுபவம், அவங்களோட அனுபவத்தை நல்லா யூஸ் பண்ணி உங்களுடைய நட்பு வட்டாரத்தை அப்படியே இது பண்ணி யூஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க சார். அதுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம் ஜமுனாதன். வணக்கம் ஜமுனாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான ஸ்பீச், ரொம்ப நல்லா இருந்தது சார். ஐ அம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். நல்ல அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. 35 ml per kg, நைஸ் லவ்லி பாயிண்ட்.
எனக்கு யூரிக் ஆசிடும் இருக்குங்க, தண்ணி கம்மியா குடிச்சிருந்தேன். டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணேன் இதை பத்தி நானுங்க. நைஸ், ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் நைஸ் பாயிண்ட்ஸ் ஜெகநாதன் சார். தேங்க்யூ சார். இதெல்லாம் நான் வந்து எந்த விதத்திலையும் வந்து உங்களை விட பெரிய அனுபவசாலிகள்லாம் கிடையாது சார். உங்களை மாதிரி நானும் வருவேன், அவ்வளவுதான். மிக்க நன்றி தயார் பண்ணி